تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மனிதத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் எந்த காரியத்தை செய்வதற்கு நாடுகின்றோமோ, எண்ணுகின்றோமோ, நியத் செய்கின்றோமோ, அதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. நேற்றைய ஜும்மாவிலே கூட நான் சொன்னேன், மதீனாவை நோக்கி பயணம் செய்தவர்கள் 25 கிலோமீட்டருக்கு முன்னால் அவர்கள் ஷஹீதானார்கள். இவருக்கு ஜியாரத்தினுடைய நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்றால் கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய தகவல். ஏனெனில் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி ஒருவர் நியத் செய்கிற நேரத்திலே, அதற்காக முயற்சி செய்கிற நேரத்தில் அவர் இடையிலே மரணித்து விட்டாலும் கூட அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 4வது சூரா சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்திலே ஒரு செய்தியை கூறுகிறார். وَمَنْ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ, எவர் தன்னுடைய வீட்டிலிருந்து அல்லாஹ்வின் பக்கமும் அவனது ரசூலின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு செல்கிறாரோ, சும்ம யுத்ரிக்குஹுல் மௌத்து, பிறகு அவருக்கு இடையிலே மரணம் ஏற்பட்டு விட்டால், ஃபக்கத் வக்கா அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மன்னிப்பவனும் இரக்கமுடையவனுமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி நியத் செய்கின்றார், அதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் இடையிலே அவர் மூத்தாகிவிட்டால் அதற்கான கூலி இடத்திலே இருக்கின்றது. இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எப்போது இறக்கி வைத்தான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே லம்ரா பின் ஜுந்துப் என்ற ஒரு தோழர் இருந்தார். லம்ரா பின் ஜுந்துப், அவருடைய பெயர் லம்ரா, ஞாபகம் வச்சுக்கிறது. அவர் ஒரு 100 வயது முதியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டிய அனுமதி கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர் கூறுகின்றார், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொன்னார், நானும் ஹிஜ்ரத் செய்ய விரும்புகின்றேன், அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்பதாக அவர் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, நான் மதீனாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் வயதானவர், 100 வயசு, நீங்க ரொம்ப வயதானவர், அதனால நீங்க போக வேண்டாம் என்பதாக கூறுகிறார்கள். அப்போது அவர் சொன்னார், நான் முதியவர் தான், ஆனால் பலகீனமானவன் அல்ல. சில பேர் முதுமையில கூட என்ன செய்வாங்க, துடிப்போடு இருப்பாங்க. சில பேர் இள வயசுலேயே பஞ்சத்தில் அடிவிட்ட மாதிரியே இருப்பான். உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய உடல்நிலை எப்படி, சில பேருடைய மனநிலை எப்படி. சில பேருக்கு உடம்பு என்ன வயசானாலும் கூட மன தைரியம் என்பது அவங்களுக்கு இருக்கும். அந்த வேலையை செய்வாங்க, மன தைரியத்தோடு செய்வாங்க. சில பேருக்கு என்ன செய்ய, ஏன்னா அந்த வேலைக்கு போறோமோ, காலை எந்திரிச்சோட ஏன்னா வேலைக்கு போறோமோ என்பதாக ஒருவர் நினைக்கிற நேரத்தில் ரொம்ப பலகீனமா இருப்பான். அப்ப அவர் சொன்னாரு, நான் முதியவர் தான், ஆனால் பலகீனமானவன் அல்ல, நான் போயே ஆகுவேன். அவர் சொன்னார், இன்று இரவு நான் மக்காவிலே தங்க மாட்டேன். சில பேருக்கு அந்த வயசாக ஆக அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்றதுதான், நான் சொல்றதை இங்க செஞ்சு ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் என்பது வீடுகளில் இருக்கு.
இப்ப அவர் சொல்றாரு, நான் இன்று இரவு இங்க தங்க மாட்டேன். என்னையனா என்னை என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு கட்டில படுக்க வச்சு என்னை தூக்கிட்டு போயிரு. கட்டில படுக்க வச்சு ஜனாசா தூக்கணுமா தூக்கிட்டு போயிருங்க என்பதா. எங்கே தூக்கணும்? 450 கிலோமீட்டர் தூக்கணும். தூக்கிட்டு போயிருங்க, எனக்கு தேவை, எனக்கு தெரியாது, மாத்தி மாத்தி தூக்கிட்டு போயிருங்க, நான் இங்க இருக்க மாட்டேங்கிறார். அப்படி அப்போது என்ன செய்யறாங்க, அவரை அந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் ஒரு கட்டில என்ன செய்யறாங்க, படுக்க வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கி கொண்டு செல்கிற நேரத்திலே தனியும் என்ற ஒரு இடம் இருக்கிறது. மஸ்ஜித் ஆயிஷா இருக்கிற அந்த இடத்துக்கு தான் தனியும் சொல்லுவாங்க. இந்த தனியும் என்ற இடத்திலே கூட வரலாற்று சிறப்பு மிக்க 3 நிகழ்வுகள் நடந்தது. அதுல ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அந்த தனியும் இடத்துக்கு போன உடனே அவரை மௌத்தாயிறார். அவர் மௌத்தாயிறார். அப்ப அந்த மக்காவில இருந்த காபிர்கள் கேவலமாக இழிவாக பேசினார்கள். இந்த ஆள் வயசான காலத்துல இது தேவையா? அழகா வீட்டுல இருந்து என்ன செஞ்சிருக்கலாம், நல்லபடியா இருந்து நல்லபடியா மௌத்தா இருக்கலாம். போற வழியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிடிவாதம் பண்ணி போய் போற வழியில ரோட்ல செத்து போயிட்டான். இது இந்த தேவையா அந்த ஆளுக்கு? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மரணம் தேவையா என்பதாக காபிர்கள் பேசிக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், ஆஹா எவ்வளவு முயற்சி பண்ணாரு, இங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்களே, இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காமல் நடுவுல மூத்தாயிட்டாரே என்பதாக சஹாபாக்களுக்கு கவலை. அப்போதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். ஒம யஹ்ருஜு மின் பைத்திஹி, இந்த வரலாறு பேட்டியல்ல இப்ப இந்த ஆயத்தை படிக்கிற அர்த்தம் விளங்கும். ஒம யஹ்ருஜு மின் பைத்தி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒரு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுகின்றார். எதற்காக? அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி புறப்படுகின்றார். சும்ம யுத்ரிக்குல் மௌத்து, இடையில் அவருக்கு மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவருக்கு கூலி உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது ஒரு செய்தி. இந்த அறிஞர் பெற மக்கள் இந்த ஆயத்தினுடைய 2வது ஒரு செய்தி எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா 3 விஷயத்துக்கான நன்மையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அந்த கூலி தெரியும், வேற யாருக்கு அது தெரியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அதுல ஒன்று, இப்ப நன்மைகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்வா, குர்ஆன்ல வரும், மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு பொதுவா ஒரு நல்ல காரியம் செஞ்சாருன்னா 10 மடங்கு நன்மை என்பதாக வருகிறது. மஸ்அலு இன்ஃபிகுன் அம்வால ஃபீ ஸபீலில்லாஹ்ங்கிற ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணீங்கன்னா 700 மடங்கு நன்மைன்னு சொல்லுவான். அது மாதிரி நம்ம வட்டி இல்லாத கடன் கொடுக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா 2 மடங்காக பன்மடங்காக தருவதாக சொல்லுவான். ஃபயுதாயிஃபுஹு அல்லாஹ்ஃபன் கஸீரான்னு சொல்லுவான். பொறுமையை பற்றி கூறுகிற நேரத்தில் இன்னமா யுஃபஸ் ஸாபிரு அஜ்ரு பிகைரி ஹிசாப், கணக்கற்ற கூலி கிடைப்பதாக கூறுகிறார். அப்ப மார்க்கத்தை பொறுத்தவரை 4 வகையான கூலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 மடங்கு, 700 மடங்கு, 2 மடங்கு அல்லது பன்மடங்கு, அல்லது என்ன செய்ய கணக்கற்ற கூலி என்பதாக 4 கூலிகள் சொல்லப்படுகிறது. ஆனா 3 அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அது அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுவார். அதனுடைய கூலி அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. எவ்வளவு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அது அல்லாஹ் அந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்க விரும்புகின்றாலும் அவ்வளவு கொடுக்கிறார். அதே ஒன்றுதான் இது. ஒரு மனிதன் என்ன செய்கிறார், ஒரு நன்மையை செய்ய நாடுகின்றார். அந்த நன்மையை செய்ய நாடி அவர் செய்ய முடியாமல் மௌத்தாகிவிட்டால் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் அவர் வைத்திருக்கிறார், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்காக அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் நினைக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்ய நம்ம நினைக்கணும். ஒருவேளை அதை செய்ய முடியாவிட்டாலும் கூட கூலி உண்டு. அதனால அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, இரவிலே படுக்க போகும்போது என்ன செய்யணும், தஹஜ்ஜுடைய நிய்யத்துல படுக்க வேண்டும். ஒருவேளை தொழுதால் பாக்கியம், தொழாவிட்டாலும் கூட அந்த நன்மை உண்டு. கண்ணயர்ந்து விட்டால் அந்த நன்மை அவருக்கு உண்டு. அதனால நிய்யத்துக்கு ஒரு பெரிய கூலி இருக்கு. சரி, முதல்ல நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டா, இப்ப 3 விஷயங்களுக்கான கூலி அல்லாஹ்விடமே இருக்கிறது. ஒன்று இது, ஒரு நன்மையை செய்ய நாடுகின்றார், செய்ய முடியாமல் வெளியிலே மௌத்தாகிவிட்டார். இதுல கூட இன்னொரு செய்தி எழுதுவார். சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்கின்றார், சென்ற இடத்தில் அங்கே அவர் மௌத்தாகிவிட்டார், உலகம் அழிகிற வரைக்கும் அங்கே நடக்கின்ற ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மை உண்டு என்பதாக அவருக்கு கிடைக்க பிரவாசலாசம் சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு கூலி கிடைக்கும்? உலகம் எப்ப அழியும், அவன் அது வரைக்கும் எத்தனை ஹஜ் செய்வாங்க, எத்தனை உம்ரா செய்வாங்களோ அந்த கூலி அவருக்கு உண்டு என்பதாக. அதனால அந்த இடத்திலே மரணிப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதை தெரியாம என்ன செய்யறாங்க சில மக்கள், அதை பத்தி மார்க்கம் தெரியாதவர் சில பேர், மார்க்கத்தை புரியாதவர் சில பேர் சமூக வலைதளங்கள கூட இப்படி எழுதுறாங்க. என்ன எழுதுறா அப்படின்னா, கடவுளை மற, மனிதனை நினை. அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கடவுளை போய் பார்க்க போய் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு போறதே, கடவுள் உங்களை காப்பாற்றவில்லை என்பதாக அல்ல. இறைவன் அவரை அணு செய்கிறான், தன் பக்கமாக அழைக்க விரும்புகிறான், அவருக்கு ஒரு உயர்ந்த கூலியை கொடுக்க நல்லா நாடுகிறான்.
அப்படிப்பட்ட மரணங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். அதனால என்ன அப்படின்னா, ஒன்று இந்த காரியங்கள். இரண்டாவதாக சொல்றாங்க, நமக்கு ஒருவன் தீங்கு இழைக்கின்றான், அந்த தீங்கை மன்னித்து விட்டு அவரிடத்திலே சுமூகமாக யார் நடக்கின்றாரோ அதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நமக்கு தீங்கு இழைத்தவரை அதை மன்னித்து விட்டு அவரிடத்திலே நாம் என்ன செய்யறோம், சகஜமாக பழகிறோம். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இல்ல, வாழ்க்கையிலே அப்படி நினைத்து நாம் ஓட்டினால் மட்டும்தான் வாழவே முடியும். அவருடைய கேரக்டர் அவ்வளவுதான். அதை பார்த்து நம்ம ஏத்துக்கிட்டு போகணும். வாழ்க்கையில ரெண்டே விஷயம் தாங்க. ஒண்ணு, நம்ம பக்கம் கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க பக்கம் போயிடணும். அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ரெண்டு பேர் ஒரு மல்லுக்கட்டிக்கு நின்றாங்க அப்படின்னா எதுவுமே உருப்படாது. ஒரு பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, சில பேர் என்ன செய்வாங்க, அது மாதிரி நடந்து கொள்வார்கள். அவங்க என்ன அப்படி நடக்கிற நேரத்திலே செய்யணும் அப்படின்னா, ஒருவர் விட்டு கொடுக்கிற நேரத்திலே தான், அதை மன்னித்து விட்டு அவரிடத்திலே அந்த உறவை பேணுகிற நேரத்திலே தான் அந்த உறவு தொடரும். இல்லைன்னா என்ன, வருஷக்கணக்கில் அப்படியே உறவுகள் இல்லாமல் போயிடும். உறவு இல்லாமல் போயிடும். நீதான் நானாங்கிற ஈகோ இருக்கிற நேரத்தில் இல்லாமல் போகும். ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா என்ன, ஒரு வாக்குவாதம் இல்லை, அடியில் ஒரு வாக்குவாதம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, முடிஞ்சு. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சொல்வதற்கு கூட ஒரு சங்கடமான ஒரு நிலை. நீ என்னை உறவுக்கு அழைக்கின்றாயா அல்லது நான் உன்னை அழைப்பதா? இந்த ரெண்டு பிரச்சனையில வந்துட்டு வருஷ கணக்கில் அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே கிடையாது. கடைசியில டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சு. என்னடா குழந்தை இல்லை, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ண புதுசு சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டோன்னு யார் பார்ப்போம், நீ என்கிட்ட வர்றியா நான் உங்ககிட்ட வர்றேன்னா பார்ப்போம் அப்படின்னு இந்த ரெண்டு பேருடைய ஈகோவிலேயே அப்படியே வருஷ கணக்கில் எழுதி போய் கடைசி வரைக்கும் என்ன டைவர்ஸ்ல போச்சு. இது ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சேட்டை சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என் மனைவிக்கு மத்தியில 15 வருஷமா எதுவுமே இல்லைங்க. இப்ப என்ன பாப்பா, ஏன் ஒரு சின்ன சண்டை அதோட விட்டுட்டு போ, நீ அவனுக்கு வேளாண் விட்டு சும்மா வந்தமா நமக்கு என்ன செய்வேனுங்கிறத வாங்கி கொடுப்பேன், சாப்பிடுவோம் போவோம். அவரும் எல்லாமே நம்ம மகளா தான் இருக்காங்க, எல்லாமே நம்ம மகளா தான். அப்ப இது என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு சின்ன சங்கடங்கள் வருகிற நேரத்துல இந்த ஈகோ பிரச்சனை தான் ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளுக்கு காரணமாக ஆகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், யார் தனக்கு தீங்கிழைத்தவனை மன்னித்து விட்டு அவனிடத்தில் சுமூகமாக நடந்து கொள்கின்றானோ அவனுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலி நானே கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை வைத்திருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அவர் எந்த நிலைமையிலே எவ்வளவு பேணுதலாக அந்த நோன்பை நோக்கினார், அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு உயர்ந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் செய்ய நாடுகிற நேரத்திலே அதை செய்ய முடியாமல் போய்விட்டால் அல்லாஹ் தஆலா அதற்கான எவ்வளவு கூலியை கொடுப்பார் என்று அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய செய்தி. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. என்ன கேட்டா, பெருமானார் சொல்லுவாங்க, 2 மனிதர்கள் நன்மையிலே சமமானவர்கள், 2 மனிதர்கள் தீமையிலே சமமானவர்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன செய்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், இல்மை கொடுத்திருக்கிறான், மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றான். இவர் இந்த இல்மை கொண்டு, இந்த கல்வியை கொண்டு இந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவு செய்கின்றார். இவரும் இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுக்கவில்லை. இவர் நினைக்கின்றார், இது போன்ற செல்வம் எனக்கு இருந்தால் நானும் அவரை போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல காரியத்திலே செலவு செய்வதாக ஒருவர் நினைத்தால், இந்த 2 பேருமே நன்மையிலே சமமானவர்கள். 2 பேர் பாவத்திலே சமமானவர்கள். ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தான், இல்மை கொடுக்கவில்லை. இந்த செல்வத்தை இவன் பாவ காரியத்திலே செலவு செய்கிறான். ஏன்னா இவனுக்கு இல்மை இல்லை, என்ன செய்யறான், பாவமான காரியத்திலே செலவு செய்கிறான். இவனும் சரி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இல்மையும் கொடுக்கல, செல்வத்தையும் கொடுக்கல. ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம மட்டும் காசு இருந்துச்சுமே, அவன் என்னையா இவனுக்கு மேல நான் ஆடுவேன் தெரியுங்களா, நம்மளாம் இப்படிப்பட்ட ஆளு என்பதாக அந்த பாவத்தை செய்ய நினைத்தார் என்று சொன்னால், இந்த 2 பேருமே பாவத்திலே சமானம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதனால நான் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்வதற்காக நினைக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.